Good evening, students. இப்போ continuation of last session பாருங்க. Last sum 10th sumல end பண்ணக்குள்ளார இது plus 44 னு எழுதிருந்தா minus 44 இது. அப்போ minus 44 last sum end பண்ணக்குள்ளார நான் அழிச்சிட்டேன் அது plus 44 னு தப்பா எழுதிருந்தேன். அப்போ அது minus 44 left hand side term அப்படியே தான் இருக்கும். நான் minus 44 னு எழுதிருந்தேன். அதை கரெக்ட் பண்ணீங்க. minus 44 தான் ரைட். போன சம்ல plus 3 எழுதிருந்தேன். அப்போ minus 44 minus 112 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா minus 156 புரியுதா கிளியரா ரைட் லாஸ்ட் கிளாஸ் லாஸ்ட் செஷன் எண்ட் பண்ணக்குள்ளார இந்த கான்ஸ்டன்ட் தப்பா எழுதிங்க ரைட் ஓகேவா அதை திருத்திங்க minus 44 minus 112 equal to 0 வரும் plus 44 னு எழுதிட்டேன் அதை செக் பண்ணி minus 144 தான் வரணுங்க அதை மாத்திங்க சைனை மாத்திட்டு சம்மெல்லாம் ரைட் தான் நான் தான் சைனை தப்பா எழுதிட்டாங்க புரியுதா கிளியரா அப்போ 49x plus 28y minus 156 equal to 0 is the required equation of the straight line of sum number 10. புரியுதா கிளியரா அதுல செக் பண்ணீங்க நான் தப்பா எழுதினேன் இந்த சைன் ரைட் இப்போ நெக்ஸ்ட் திங் இஸ் ஸ்டார்டிங் கிளாஸ்ல வாட் இஸ் ஸ்லோப் னு ஒரு டெஃபினிஷன் யாரோ ஸ்டூடண்ட் ரைட் ஓகே ஸ்டார்டிங் 5.2 ல வரதா பேசணும் ரைட்டா இப்போ ஸ்லோப் இஸ் டெஃபினிஷனே பாத்தீங்கன்னா மெஷர் ஆஃப் ஸ்டீப்னஸ் ஓகே right measure of steepness for example theta is the angle of adula dhaan follow agum what is measure of steepness is known as enna solluvaanga definition la slope nu solluvaanga ipo indha measure of steepness la pathina it is denoted by theta la explain pannirpaanga and diagram pathina page number neenga eduthu vechinga yaro student doubt ketteenga page number 212 13 பாருங்களா அதுல explain பண்ணிருப்பாங்க பாருங்க the measure of steepness is called slope இதான் எழுதிருக்காங்க the measure of steepness is called என்னப்பா slope இன்னொரு டவுட் கேட்டீங்க what is intercept னு வேற கேட்டீங்க புரியுதா கிளியரா intercept एक्चुअली இதுல இருந்து கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் y equal to mx plus c ல m stands for slope c stands for y intercept னு தெரியும் இப்போ m is nothing but slope what is slope னா measure of steepness okay இந்த measure of steepness ல inclined ஆகுதுல இந்த angle theta னா tan theta is called slope புரியுதா theta is the angle of inclination of a non-vertical line இது theta is the angle of inclination of non-vertical line na tan theta is slope இந்த tan theta தான் m is equal to tan theta is equal to எது ரைட்டா இது கூட லாஸ் போன கிளாஸ் ஸ்டார்டிங்ல 5.2 ல சொல்லிட்டு இருப்போம் இந்த theta ஓட வேல்யூ எதுல இருந்து எது வரைக்கும் இருக்குன்னு சொன்னா 0 to 180 right provided theta is not equal to 90 because it is a non-vertical line ஓகேவா சிம்பிளா டெஃபினிஷன் ஆஃப் ஸ்லோப்னா மெஷர் ஆஃப் ஸ்டீப்னஸ் ஞாபகம் வச்சுங்க intercept என்னது அப்படினு கேட்டிங்கனா the c a point lies on the y axis through slope passes ஞாபகம் வச்சுங்க intercept means இன்னொரு டவுட்டிங் கேட்டிங்க point lies on y axis புரியுதா அதனால தான் இது y intercept னு சொல்லுவோம் புரியுதா கிளியரா y intercept a point lies on y axis through which slope passes this is the definition of intercept ரெண்டு கேட்டிங்க what intercept ஓகேவா ரைட் இது முடிச்ச அப்புறம் நெக்ஸ்ட் continuation of the last exercise 5.4 பாருங்க sum number 11 10th sum நல்லா ஞாபகம் வச்சுங்க நான் ஒரு எரர் பண்ணிருந்தேன் plus 44 னு எழுதினேன் minus 44 மாத்தீங்க answer will be minus 156 ரைட் ஓகே இதுக்கு அப்புறம் இதெல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் sum number last two sums பாருங்க இந்த எக்சர்சைஸ்ல அதோட அந்த சாப்டர் முடியும் அதோட முடிச்சிட்டோம்னா கூட இந்த யூனிட் எக்சர்சைஸ் சால்வ் பண்ணி வச்சீங்க பேஜ் நம்பர் 237 ல எல்லாமே முக்கியமான sum 10th sum created sumல வர சான்ஸ் இருக்குது ரைட் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த எக்சர்சைஸ் முடிச்சிட்டு அதுல ஒரு சில சம் வேணா பார்க்கலாம் sum number 11 பாருங்க sum number 11 ல find the equation of the straight line joining the point of intersection ரைட் ஓகேவா பாருங்களா ரெண்டு லைன் இங்க ஒரு ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுது ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டாங்க மொத்தம் 4 ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்குது இது ரெண்டு லைன் சால்வ் பண்ணக்குள்ள a கிடைக்கும் இந்த ரெண்டு லைன் சால்வ் பண்ணக்குள்ள b கிடைக்கும் வாட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ab கேக்குறாங்க இதான் சம் புரியுதா கிளியரா அதுல ஓகே அந்த 4 ஸ்ட்ரெயிட் லைனுமே ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் என்ன கொடுத்துருக்குதுன்னா right okay first two straight lines are 3y 3x plus y plus 2 right okay va inge illama 3x plus y plus 2 is equal to 0 அடுத்து பாருங்க x minus 2y minus 4 is equal to 0 x minus 2y minus 4 is equal to 0 right okay first இத சால்வ் பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் அடுத்த ரெண்டு லைனை சால்வ் பண்ணுவோம் எல்லாமே simultaneous equation two variables இதுல நீங்க x கேன்சல் பண்ணலாம் y கேன்சல் பண்ணலாம் உங்க இஷ்டம் தான் ரைட் வேணா கான்ஸ்டன்ட் அப்படியே வைங்க இல்ல ஆனா அந்த சைடு கூட கொண்டு வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் +2 இந்த பக்கம் வந்தா என்ன ஆகலாம் -2 -4 இந்த பக்கம் அந்த ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா it will become another +4 ஓகே
இல்ல you can solve as it is உங்க இஷ்டம். ரைட், என்ன நான் இந்த பக்கம் கொண்டு வருவா 3x plus y is equal to minus 2. Take it as 1. X minus 2y is equal to plus 4. Take it as 2. You can cancel either x or y. Y cancel பண்ணலாமா? First equation is multiplied by 2. 6x, 3 2s are 6x. இது 2y, 1 2s are 2, minus 4. Second equation is retained as it is. ஏன்னா 2 ஏற்கனவே இருக்குதாங்க y ல. X minus 2y is equal to 4. Okay. Plus 2y minus 2y plus 4 and minus 4 cancel ஆயிடுது. 7x is equal to 0. Okay. Now 7x is equal to 0 means அப்போ x value is equal to 0 by 7. Any 0 divided by any number value is 0. Okay. Right. இப்போ நான் substitute x is equal to 0 in equation either first or second. உங்க இஷ்டம். இப்போ நான் first ன்னு எடுத்தேன்னா 3x plus y equal to minus 2. 3 into 0 plus y is equal to minus 2. 0 plus y is equal to minus 2. Y is equal to minus 2. இதுதான் equation number. இதுதான் y ஓட value. What is the value of A? The point of intersection B, right? Therefore, point of intersection is ரெண்டு straight line intersect ஆகுது இல்லையா? அப்போ அதனுடைய value point of intersection is 0, minus 2 வருது. அப்ப இதனுடைய வேல்யூ 0, என்ன வருது minus 2. அடுத்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் கொடுத்துட்டாங்க. அது ரெண்டுத்தையும் இதே மாதிரி சால்வ் பண்ணி you have to find values of x and y. What are the two straight lines? Remaining two straight lines பார்க்கலாமா? 7x minus 3y equal to minus 12. Right? 7x minus 3y is equal to minus 12. Take it as third equation எடுத்துக்கலாமா? அடுத்து பாருங்க 2y equal to x plus 3. 2y is equal to x plus 3. Okay. Right. இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்குப்பா. 7x minus 3y is equal to minus 12. Next is 2y equal to x plus 3. இதை சால்வ் பண்ணுவோம். ஆனா கரெக்ட் ஆர்டர்ல இல்ல, ஃபார்ம்ல இல்ல. இது கரெக்ட் ஃபார்ம்ல இருக்குது. இதை கொஞ்சம் மாத்தலாம். எப்படின்னா bring this plus x to left hand side. புரியுதா? மைனஸ் எக்ஸா மாறினா எக்ஸ் அண்ட் ஒய் லெஃப்ட்ல இருக்கும், கான்ஸ்டன்ட் ரைட்டா இருக்கும். இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். 7x minus 3y, ரைட்டா? 7x minus 3y equal to minus 12. Take it as third. இது என்ன செய்யுங்க, பிளஸ் எக்ஸ் லெஃப்ட்ல கொண்டு வந்துருங்க. மைனஸ் எக்ஸ் ஆயிடுதா? அப்போ minus x plus 2y equal to plus 3. Take it as number என்னது 4. Now we can solve. either x ஓ y ஓ எது வேணாலும் கேன்சல் பண்ணலாம். இதுல x கேன்சல் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா 7 இருக்குது, இங்க 7 கொண்டு வந்துடலாம். அப்ப third equation I am going to write as it is. என்னது 7x multiplied by 1 minus 3y equal to minus 12. Fourth equation I am going to multiply by 7. 7 ஆல multiply பண்ணா 1 7s are 7. அப்ப minus 7x ஆயிடுதா? 7 2s are 14 plus 14y. இங்கேஜா 7 2s are 14. 7 3s are 21. அப்ப minus 7x plus 7x cancel. அப்போ 14y minus 3y, the value is 11y. 14 minus 3. 21 minus 12, the value is 9. அப்போ the value of y will be 9 divided by 11. Right? இப்போ இந்த value எடுத்துன்னு போய் you can substitute in either first or second and find the value of x. Okay? Right. இங்க substitute பண்ணலாமா? Right, okay. இப்போ நான் என்ன எழுதுறேன், substitute y is equal to 9 by 11 in equation 1 எழுதிடலாமா? Right, what is 1 பாருங்க, எது ஈஸியான ஈக்குவேஷன் அதை எழுதிடலாம். either x or y. இது கொஞ்சம் ஈஸியா இருக்குது இல்லையா, இதுல எழுதிக்கலாம். in 2 னு எழுதிக்கிறேன். Right, what is 2 பாருங்க, minus x plus 2y equal to 3. அப்ப minus x plus 2 into 9 by 11 is equal to 3. அப்ப minus x plus 2 9s are எவ்வளோ 18 by 11 equal to என்னப்பா 3. Right, the value of x should be என்ன வரும் இப்போ பாருங்க, minus x is equal to 3 minus 18 by 11. 11 3s are 33. LCM is 11. அப்ப 33 minus 18 divided by 11. Okay. அப்ப what is 33 minus 18? The value is 15. அப்ப x is equal to minus x is equal to 15 divided by another 11.
ஆனா minus x equal to 15 by 11 னா x equal to இந்த minus இங்கே எழுதிக்கணும். அப்ப the value of x is minus 15 by 11. புரியுதா clear ஆகுதுல? அப்ப the point of intersection for this two equations என்ன வருது? minus 15 by 11 கமா என்ன வருது 9 by 11. இந்த ரெண்டு லைன் intersect ஆகக்குள்ள 2, 0, என்ன வந்தது -2. இந்த ரெண்டு லைன் intersect பண்ணக்குள்ள fraction கொஞ்சம் கேர்ஃபுல்லா செய்யணும். y ஓட வேல்யூ 9 by 11 வந்தது. we have substituted this 9 by 11 in equation either 1 or 2. 2 கொஞ்சம் ஈஸியா இருக்கு. 2 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணக்குள்ள 9 2s are 18, 18 by 11 plus 18 by 11 right hand side போனா minus 18 by 11. 11 3s are 33 because LCM is 11. அப்ப 33 minus 18 by 11 is now 15 by 11. Minus x ஓட வேல்யூ 15 by 11 இருந்தா x ஓட வேல்யூ take this minus to the right hand side minus 15 by 11. Therefore the point of intersection இங்க எழுதி காமிக்கலாமா minus 15 by 11 comma now the 9 by 11. Okay, minus 15 by 11 comma 9 by 11 you are getting there. அப்ப ரெண்டுமே கண்டுபிடிச்சோம். இப்ப கவனிங்க, இந்த ரெண்டு லைன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 0, -2. இந்த ரெண்டு லைன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் minus 15 by 11, 9 by 11 வருது. அப்போ இந்த when 2 points are known in a straight line, now you can use 2-point formula. 2-point formula use பண்ணி we can find the equation of the straight line AB. This is the technique of this sum. புரியுதா? இது வரைக்கும் algebraic தான் ஃபுல்லா ரெண்டு ஈக்குவேஷனா சால்வ் பண்ணி we have found the point of intersection of these two straight lines. டோட்டலா இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் 2 ஸ்ட்ரெயிட் லைன் சால்வ் பண்ணி A கண்டுபிடிச்சோம். இந்த ரெண்டு 2 சால்வ் பண்ணி B கண்டுபிடிச்சிருக்கோம். Then we can find equation of AB using 2-point formula. இதான் டெக்னிக். ரைட், ஓகே. இந்த சைடு அழைக்கிறோம். ரைட், ஏதிங்க இதுல இந்த சைடு அழைக்கிறேன் நானு. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் AB கண்டுபிடிக்க போறோம். சால்விங் கரெக்டா பண்ணனும். ரைட், ஓகே. இப்போ சால்வ் பண்ணலாமா? இப்போ நான் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் AB. Right, listen, equation of the straight line AB கண்டுபிடிக்கிறோம். 2-point formula யூஸ் பண்ணனும். 2 point தெரியும். y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 divided by x2 minus x1. இது x1 y1, இது நான் இதெல்லாம் x2 y2 எழுதிடலாமா? அப்போ y minus y1, what is y1 here? -2. இங்க ஒரு மைனஸ் இருக்குதா? +2. y2 minus y1 9 by 11, right, okay, minus y1, already one minus, +2, இது ரெண்டும் மாறாது. இங்க என்ன வருதோ அதுதான் வரும். x minus x1, what is x1 here? 0, divided by x2 minus x1, minus 15 by 11, minus 0. Okay, right. இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். We will rub this. Right, okay. இத பாருங்க, y plus 2 we have done as it is. இது அப்படியே எழுதி, இது LCM எடுங்க. 11 2s are 22, 11 2s are 22. 9 plus 22 divided by 11 is equal to x minus 0 x எதுனா போதும், divided by minus 15 by 11 minus 0, no need to take an LCM. இந்த 0 ஏத்தவல அப்படியே எழுதிக்கலாம், minus 15 by 11. Right, okay வா? Next cross multiply reciprocal எடுக்கலாமா? மேல 11 போயிடும். 11 into y plus 2 divided by 9 plus 22 is 31. புரியுதா கிளியரா? மேல 11 போயிடுச்சு. அதே மாதிரி இந்த 11 மேல போயிடும். 11x reciprocal, வேற எதுவும் கிடையாது. 15. What is the sign here? Minus. You can write minus in the numerator or denominator. மேல எழுதிட்டேன். கிளியரா புரியுதா? மேல போயிடுது நியூமரேட்டர்ல. அதே மாதிரி இந்த 11 நியூமரேட்டர்ல போயிடுது. இந்த மைனஸ் மேல எழுதிருக்கேன். கிளியரா புரியுதா இதுல? ரைட், ஓகே. இப்போ ஈஸியான மெத்தட், இந்த 11 கேன்சல் பண்ணுங்க. that is the easiest way. புரியுதா கிளியரா இதுல? ஓகே, இன்டூல தான இருக்குது. 11 into ரைட். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 15 into y plus 2 is equal to minus of 31x. Right, 31x. 15 into y is 15. 15 2s are 30, minus 31 என்னப்பா? x. minus 31 on the right hand side, ஏன்னா x should be positive in general form. அப்போ 31x plus 15y plus 30 is equal to என்ன வருது? is the equation of the straight line என்ன வருது? AB. Right, okay. அப்போ what is the value you are getting? 31x plus 15y plus 30 is equal to is the required equation of the straight line AB. அப்போ மெத்தட் எப்படின்னு தெரியுதா? இந்த சம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு 2 straight line we can solve is simultaneous equationல.
algebraic மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம். அதை சால்வ் பண்ணிட்டு we are getting the value of a 0, என்ன வருது -2. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனை சால்வ் பண்ணி we have found the value of x and y. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சோம் -15/11, 9/11. இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே தெரிஞ்சா you can use என்ன ஃபார்முலா 2 பாயிண்ட் ஃபார்முலா. அப்ப 2 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு we have substituted just x1 y1 and என்னது x2 y2 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணி காமிச்சிருக்கேன். எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 11 2s are 22. அப்ப 22 9 plus 22 is 31 divided by 11. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணீங்கன்னா இந்த 11 ரெசிப்ரோக்கல் எடுத்துருக்கேன், மேல போயிடும். 11 into y plus 2 divided by 31. இந்த 11 மேல போயிடும். 11x divided by 15. இந்த மைனஸ் நியூமரேட்டர்ல எழுதுறது டினாமினேட்டர்ல எழுதுறது நியூமரேட்டர்ல எழுதிக்கலாம் -11. அப்போ நெக்ஸ்ட் 11 and 11 can be cancelled. ஏன்னா இன்டூல இருக்குது, இதுவும் இன்டூ இதுவும் இன்டூ. அப்போ நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 15 into y plus 2 equal to 31 into x. புரியுதா? இந்த மைனஸ் எதை மறந்துடாதீங்க. 15y are 15, 15 into y is 15y, 15 2s are 30, minus 13x ரைட் ஹேண்ட் சைடுல இருக்குது, லெஃப்ட்டுக்கு வந்தது பிளஸ். அப்போ plus 31x plus 15y plus 30 is equal to 0 is the required equation of the straight line AB. ரைட், ஓகேவா? இதான் சம் நம்பர் 11. ரைட், இப்போ now next முடியுது. next last sum of that exercise 5.4, sum number 12. அதுவும் ஈஸியான சம் தான். ரைட், ஓகே. பி thorough with this exercise. ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் 5 மார்க்குக்கு இன்க்ளூடிங் எக்ஸாம்பிள் எல்லாமே தரவா இருக்கணும் இதுல. ரைட், ஓகே. now next பாருங்க. இப்போ last sum of that exercise, sum number 12. எழுதுறோமா? sum number 12. இதே மாதிரி காணிங்க. find the equation of the line passing through the intersection of, அதேதான் passing through the intersection passing through the intersection of 8x plus 3y equal to 18. equation எழுதிங்களா? right, okay. What are the two lines intersecting பாப்போம். 8x plus 3y is equal to 18. right, okay. அடுத்தது பாருங்க, 4x plus 5y equal to 9. right, okay வா? 4x plus 5y equal to 9. 8x plus 3y equal to 8. சரி. and bisecting the line segment joining the points. and bisecting the line segment ஒரு லைனுக்கு and bisecting the line segment joining the points. okay. what are the two points is given? 5 comma -4 and -7 comma 6. right, okay வா? and bisecting ஒரு straight line இந்த லைனை bisect பண்ணுது. what is the equation? perpendicular கிடையாது. right, okay. what is equation of AB? but perpendicular கிடையாது. இந்த straight line இத bisect பண்ணுது. ரைட்டா? bisect பண்ணாலே bisection, perpendicular bisector. அந்த bisectionாலே mid point தான் மீனிங். ரைட், ஓகேவா? ரைட், ஓகே. இப்போ கவனிங்க. what is equation of AB கண்டுபிடிக்கணும். ரைட், ஃபர்ஸ்ட் இஸ் இந்த ரெண்டு லைனை சால்வ் பண்ணி what is A ன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு அப்புறம் இதுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா what is the value of B தெரியும். ஏன்னா இந்த straight line இத தான bisect பண்ணுது. using midpoint formula we can find the value of another B. when two ends are known in a straight line na, when 2 points are known in a straight line na, 2 point formula use பண்ணி we can finish off the sum. இதான் sum. புரியுதா? clear difference? இப்போ நெக்ஸ்ட் கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு straight line ஓட what is the point of intersection கண்டுபிடிப்போம். either you can cancel x or y. x தான் ஈஸி, ஏன்னா 4 8 LCM 8. இது அப்படியே வச்சுக்கலாமா? first equation multiplied by 1. அப்ப 8x plus 3y is equal to 18. second equation is multiplied by 4. எதுனீனா அது 8x plus 4 is multiplied by 2. sorry, multiplied by 2. 8x plus 10y is equal to 18. ரைட்டா? change of sign. அப்பதான் கேன்சல் பண்ண முடியும். இதுல subtraction. அப்போ 3y minus 10y minus 7y equal to 0. அப்போ y is equal to 0 divided by minus any number 0 divided by any number. answer is என்னது? 0 தான். ரைட், ஓகே. -7 அப்படியே எடுத்துட்டு போயிருக்கேன். next after this is substitute y is equal to 0.
in equation 1 or 2. அப்ப 8x plus 3y is equal to 18. அப்ப 8x plus 3 into 0 is equal to 18. 8x 3 zeros are எவ்வளோ 0 is equal to 18. அப்ப 8x is equal to 18 means x is equal to 18 by 8. 2 table cancel பண்ணீங்கன்னா 9. This is 4. அப்போ 9 by 4. அப்போ point of intersection will be is answer 9 by 4 comma 0. Is that clear அப்ப? அப்ப the point of intersection is என்ன வருது 9 by 4 comma 0 வந்துருது. Right, okay. Next இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் தெரியும் இல்லையா? Right, நம்ம என்ன சொல்றாங்க அந்த மீனிங் பாருங்க. Right, intersect and find the equation of the straight line passing through the point of intersection, passing through the point of intersection and bisecting this line. Right, இத bisect பண்ணுது. Right, bisect பண்ணாலே இந்த line equal of a divide ஆகும். Equal of divide னாலே midpoint formula. Now we have to find what is midpoint B. Right, midpoint of this points. இப்போ B is the midpoint of, suppose இது AB எடுக்கிறேன், இது PQ ன்னு எடுத்தீங்கன்னா what is midpoint of PQ அப்படின்னு கண்டுபிடிப்போம். இப்போ நான் B is equal to என்ன கண்டுபிடிக்க போறேன் midpoint of, ரைட் ஓகேவா, இல்லைன்னா C இது D ன்னு எடுக்கலாமா, ABCD ன்னு ஆயிடும். அப்ப midpoint of CD, ஓகே, what is midpoint formula உங்களுக்கு x1 plus x2 divided by 2 comma y1 plus y2 divided by 2. What is x1 first value? இதுல first value என்னது -7. அப்ப 5 minus 7 divided by 2 comma second பாருங்க -4 plus 6 divided by 2. சைன்லாம் மாத்த கூடாது, அப்படிதான் எழுதணும். அப்ப 5 minus 7 divided by 2 minus 4 plus 6 divided by 2. What is 5 minus 7? பாத்தீங்கன்னா -2. அப்ப B is equal to -2 divided by 2. இது 2 divided by 2. அப்ப B is equal to 2 டேபிள கேன்சல் பண்ணா -1 கமா என்னப்பா 1. அப்ப இதனுடைய வேல்யூ மிட் பாயிண்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணக்குள்ள B என்ன கிடைக்குது -1 கமா 1. ரைட், ஓகே. இப்போ A தெரிஞ்சு போச்சு. வாட் இஸ் A? 9 by 4 கமா 0. லாஸ்ட் சம்மரி. இப்போ A is known, B is known. அப்ப using 2 point formula we can find the equation of the straight line AB. ரைட்டா? ரைட், புரியுதா? இதுல போன சம்ல 4 ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்திருந்தது, இதுல ஒரு 2 ஸ்ட்ரெயிட் லைன். Right, you have to find the equation of the straight line bisecting this line. Okay, right, midpoint use பண்ணி இத கண்டுபிடிச்சோம். இப்போ we can find equation of the straight line AB. Right, okay, கண்டுபிடிக்கலாமா? What is the formula? 2 point formula இதுல யூஸ் பண்றோம். y minus y1 divided by y2 minus y1, x minus x1 divided by x2 minus x1. Okay, right, இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? What is x1 y1? இது x1 y1, இது என்னது x2 y2. அப்ப y minus y1 னா y minus 0, y minus 0 divided by y2 ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க, this is y2. அப்ப 1 minus 0 சேம் அதான். x minus x1, what is x1? 9 by 4 divided by x2 minus x1 பாருங்க -1 minus 9 by 4. இது கிளியரா? இதான் சப்ஸ்டிடியூஷன். ஓகே, ரைட், சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா இதை கால்குலேட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எழுது. இங்க ஸ்பேஸ்ல அங்க ரப் பண்ணுவோம். ரைட், இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு மெத்தட்? இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனை சால்வ் பண்ணி இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட், இந்த பாயிண்ட் B கண்டுபிடிக்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் CD கண்டுபிடிக்கணும். You can find the value of B ஏன்னா bisecting மிட் பாயிண்ட் ஃபார்முலா. ரைட், இந்த பாயிண்ட் தெரிஞ்ச மிட் பாயிண்ட் வச்சு இதை கண்டுபிடிச்சோனே you can find AB using பாயிண்ட் ஃபார்ம். ஓகே, சால்விங் கிளியரா பாத்துங்க. இதுல இந்த சைடு மட்டும் ரப் பண்றேன், அதை கால்குலேட் பண்ணோம் அதனால. ரைட், ஓகே, பண்ணலாமா? இது ஒண்ணு இதுல முடிச்சிடலாம். இதுல பாருங்க y minus 0 னா no need to write this 0. அப்ப y by 1 ன்னு தான அர்த்தம். y by 1 equal to, இந்த சைடு கேர்ஃபுல்லா இருக்கணும், you have to take LCM. 4 into x is 4x minus 9 divided by 4 the whole divided by, கீழ பாருங்க 1 4s are 4 minus 1 here. அப்ப -4 minus 9 divided by another 4. Right, okay, easiest way cancel this both the denominators 4 and 4. Right, இப்போ y by 1 is equal to 4x minus 9 divided by -4 minus 9 minus 13.
ஓகேவா ரைட் minus 13 into y is minus 13y 1 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதே தான் வரும் ரைட் ஓகேவா 1 ஆல மல்டிப்ளை பண்ணா the value will be same 4x minus 9 x already positive தான் இருக்குது take this minus 13y to right hand side 4x plus 13y minus 9 is equal to 0 is the equation of the straight line 4x plus 13y minus 9 is equal to 0 is the required equation of the straight line AB clear ah புரியுதா இதுல okay இதான் மெத்தட் இந்த சமோட மெத்தட் ரைட் ஓகேவா அதனால B தர with this sum 2 point formula முக்காசி பாத்தீங்கன்னா 5 மார்க் எல்லாம் சம் ஸ்லோ பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி முடிச்சிருந்தா லாஸ்ட் டூ சம் மட்டும் தான் என்னது 2 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி முடிச்சிருக்கோம் ஓகேவா இப்ப B தர with this exercise சம் நம்பர் 5 ல ஆரம்பிச்சு 12 வரைக்கும் எல்லாமே 5 மார்க் சம் தான் கேர்ஃபுல்லா சால்வ் பண்ணுங்க இப்ப நம்ம இந்த எக்ஸசைஸை முடிச்சிருக்கோம் இதுல நீங்க எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சால்வ் திஸ் எக்ஸாம்பிள் 5.37 சால்வ் பண்ணி பாத்துங்க 5.35 எல்லாமே அந்த மூணுமே சால்வ் பண்ணோம் 5.35 5.36 5.37 இந்த மூணு எக்ஸாம் பி தர with this examples ஓகேவா இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா சால்வ் பண்ணோம் 5.37 புக்ல எல்லா சால்விங் இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லா சால்வ் பண்ணுங்க இதுல 5.35 36 and 37 லாஸ்ட் எக்ஸசைஸ்ல இந்த எக்ஸாம்பிள்ஸ் நல்லா தெரியும் ஓகேவா ரைட் இப்ப நான் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா you should be தர created question இந்த எக்ஸசைஸே கொஞ்சம் 4 எக்ஸசைஸ்மே நல்லா பாத்துங்க சாப்டர் ஈஸியான சாப்டர் ரைட் இத சாய்ஸ்ல எல்லாம் விடக்கூடாது இந்த சாப்டரை நல்லா படிச்சீங்க 4 எக்ஸசைஸ் அபார்ட் ஃப்ரம் திஸ் 4 எக்ஸசைஸ் இந்த பேஜ் நம்பர் 237ல யூனிட் எக்ஸசைஸ்னு இருக்குது பாருங்க some 10 sums are given ரைட்டா இத கூட சால்வ் பண்ணி பாத்துங்க ஒரு சில சம் நான் ரிவிஷன்ல நடத்திருப்பேன் இதுல குவார்டர்லி எக்ஸாம்ல ரைட் ஓகே ஒரு எதனா ஒரு ரெண்டு சம் ஒரு டைம் இருக்குள்ள சால்வ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் சம் நம்பர் 1 to 10 ரைட் ஓகே இதுல இப்ப லாஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எந்த சம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சம் நம்பர் 9 பாருங்க இப்போ the last 4 sums பாருங்க சம் நம்பர் 7 8 9 10 ஓகேவா இந்த 7 8 9 10ல ஃபர்ஸ்ட் சம் நம்பர் 10 எடுத்தீங்கன்னா சம் நம்பர் 9 எடுத்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க find the equation of the line passing through the point of intersection of the line same and as equal intercepts on the axis equal intercepts நால intercept formula x by a plus y by b is equal to 1 அந்த மெத்தட்ல சால்வ் பண்ணனும் ஓகே இத எழுதலாமா இதுல அப்ப அந்த யூனிட் எக்ஸசைஸ் 5 பாருங்க யூனிட் எக்ஸசைஸ் 5 அத கிரியேட்டட் சம் ஆர் எக்ஸசைஸ் இந்த 5 ல சம் நம்பர் 1 to 10 சம்ஸ் கொடுத்திருக்குது இந்த சம் நம்பர் 7 8 9 10 கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ரைட் ஓகேவா எல்லா சம்முமே அதுல கேர்ஃபுல்லா 5 மார்க் சம் தான் இதுல என்னன்னா ஆல் தி 10 sums are 5 marks sum தான் இது புரியுதா கிளியர் அதுல இப்போ இந்த 7 8 9 10ல ஏதாவது சால்வ் பண்ணி காமிக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் சம் நம்பர் 9 எடுங்க இந்த சம் நம்பர் 9ல find the equation of the straight line passing through the point of intersection of the lines ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுது and as equal intercept on the axis ன்னு சொல்றாங்க what is the first two straight lines are given பாருங்க sum number 9 this is unit exercise எவ்வளவு சார் டைம் 10 minutes right okay இப்போ sum number 9 பாருங்க அதாவது யூனிட் எக்ஸசைஸ் பேஜ் நம்பர் எடுத்து வச்சீங்க 237 4x plus 7y minus 3 equal to 0 2x minus 3y plus 1 equal to 0 okay for 4x plus 7y minus 3 equal to 0 2x minus 3y plus 1 equal to 0 first the intersection point கண்டுபிடிங்க இந்த கான்செப்ட் சைடு எடுத்துட்டு போயிடலாமா 4x plus 7y equal to plus 3 take it as equation number 1 2x minus 3y is equal to minus 1 take it as equation number first equation அப்படியே retain பண்ணிக்கலாம் second equation multiplying by 2 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 4 minus 6 equal to minus புரியுதா சைனை சேஞ்ச் பண்ணி சப்ட்ராக்ஷன்ல கேன்சல் பண்ணுவோம் plus
இது cancel ஆயிடுதா 7 plus 6 is 13y. What is the value of 5 now 13? Okay, இப்போ நான் substitute y is equal to 5 by 13 in equation எது ஈஸியோ அதுல சால்வ் பண்ணிங்க 1 னே இதுவா அப்போ 4x plus 7y is equal to 3 னு இருக்கு அப்போ 4x plus 7 into y ஓட வேல்யூ 5 by 13 is equal to 3. 4x plus 7 5s are எவ்வளோ 35 divided by okay இப்போ நான் 4x is equal to 3 minus 35 by 13 அப்போ 4x is equal to 3 into 13 is 39 minus 35 divided by என்னது 13 அப்போ 4x is equal to 39 minus 35 எவ்வளோ 4 by 13 okay அப்போ x ஓட வேல்யூ you can cancel this 4 இல்ல cross multiply பண்ணி கூட பண்ணீங்க உங்க இஷ்டம் அப்போ 4 into 4 இந்த 4 கீழ வருதா அப்போ 4 cancel ஆயிடுது அப்போ x is equal to what is the answer 1 by 30 புரியுதா clear-ஆ அப்போ what is the point of intersection of this sum பாருங்க 1 by 13 comma 5 by என்னது 13 1 by 13 comma 5 by 13 35 plus 4 39 okay right அப்போ point of intersection is எதுலாமா அப்போ point of intersection is என்ன ஆன்சர் வருது 1 by 13 comma 5 by 13 இப்போ அடுத்த லைன் என்ன கொடுத்திருக்கு பாருங்க equal intercepts and as equal that has equal intercepts on the axis both x and y axis are equal intercepts அப்ப equation of the straight line will be அப்ப equation of the straight line is என்னது x by a plus y by b is equal to 1 ஏனா intercept formula equal intercept இப்போ x and y intercepts are same சொல்லிட்டாங்க அப்ப நீங்க என்ன எழுதலாம் a equal to b b இருக்கிற இடத்துல a ன்னு மாத்தலாம் இல்ல b a இருக்கிற இடத்துல b ன்னு மாத்திக்கலாம் உங்க இஷ்டம் அப்ப நான் என்ன எழுதுறேன் x by a b இருக்கிற இடத்துல a ன்னு எழுதிக்கிறேன் equal to என்னது 1 இது ஏன் அப்படி எழுதுறோம்னா அவங்களா சொல்லிட்டாங்க equal intercepts னா both x and y intercepts are same ட்டாங்க அப்ப next this point lies on this straight line சொல்லிருக்காங்க இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இந்த பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க அப்ப x இருக்கிற இடத்துல 1 by 13 எழுதிடணும் y இருக்கிற இடத்துலயும் 5 by 13 ன்னு எழுதிடணும் அப்ப x இருக்கிற இடத்துல 1 by 13 இத கூட நீங்க என்ன எழுதுறீங்க is a LCM எடுத்துங்க இங்க x plus y divided by a is equal to 1 அப்ப x plus a y is equal to 1 into a is என்னது a ரைட்டா அடுத்து என்ன செய்யலாம் you can substitute this point in this straight line in the place of x 1 by 13 in the place of y y by 13 புரியுதா clear இதுல okay substitute பண்ணீங்கன்னா the value will be நான் வரது பாப்போமா அப்போ பாருங்க இப்போ x இருக்கிற இடத்துல என்ன சொன்னா 1 by 13 y இருக்கிற இடத்துல 5 by 13 is equal to a அப்ப a value is LCM is 13 we can write 1 plus 5 what is 1 plus 5 6 அப்ப the value of a is 6 by 13 therefore the required equation of the straight line அப்ப the required equation of the straight line is என்ன எழுதுவீங்க இந்த straight line x plus y equal to a ன்னு எழுதிருக்கோம் அந்த a க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம் x plus y is equal to a இருக்கிற இடத்துல we can write என்னது 6 by 13 last step is we can cross multiply that's all அப்ப cross multiply பண்ணீங்கன்னா 13 into x plus y is equal to என்னப்பா 6 அப்ப 13x plus 13y is equal to 6 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா we can write என்னப்பா minus 6 is equal to 0 okay right இது ஆன்சர் 13x plus 13y minus 6 is equal to என்னது 0 மெத்தட் புரியுதா இது சம் நம்பர் 9 ஓகே இதே மாதிரி எல்லா சம்மும் நீங்களா சால்வ் பண்ணி பாருங்க அதுல யூனிட் எக்ஸர்சைஸ் கிரியேட்டட் சம் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா நான் ஒரே ஒரு சம் தான் சால்வ் பண்ணியிருக்கேன் குவார்டர்லி எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடி 1 2 3ல ஏதோ ரெண்டு சம் சால்வ் பண்ணோம் புரியுதா கிளியரா இதுல ஓகே இதோட இந்த சாப்டர் முடியுதுப்பா நீங்க என்ன செய்யணும் ஒரு சாப்டர் முடியக்குள்ளார you should be thorough with this progress check and என்னது thinking corner அப்புறம் 1 மார்க் புரியுதா கிளியரா இதெல்லாம் தரவா இருக்கணும் ரைட் ஓகே ஒவ்வொரு சாப்டர் முடிக்குள்ளார இந்த progress checkல உள்ளது thinking corner எல்லாம் தரவா இருங்க very important thing to get 1 mark அதுல ரைட் ஓகே இதுக்கு அப்புறம் we will do some other chapters in this book இதுல 5 முடிச்சிருக்கோம் ரிமைனிங் அடுத்து என்ன சாப்டர் பார்க்கலாம்னு பாப்போம் நெக்ஸ்ட் கிளாஸ் ஓகே ரைட் டைம்
முடிச்சுக்குவா ரைட் ஓகே ரைட் அப் டு திஸ் இது வரைக்கும் நம்ம இந்த சம்மோட இந்த சாப்டர் முடிப்போம் சாப்டர் நம்பர் 5 கோஆர்டினேட் சாப்டர் ரிமைனிங் வாட் இஸ் த சாப்டர் we will see in the next class okay thank you